நடிகை லக்ஷ்மி மீது வழக்கு பதிவு. நடந்தது என்ன? கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணியளவில் கொச்சியில் உள்ள ஒரு பாரில் நடிகை லக்ஷ்மி மேனன் தரப்புக்கும் ஆலுவாவை சேர்ந்த ஐடி ஊழியர் தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனை அடுத்து அன்று இரவு எர்ணாகுளம் வடக்கு ரயில்வே மேம்பாலத்தில் லக்ஷ்மி மேனனுடன் வந்தவர்கள் அந்த ஐடி ஊழியரை கடத்தி சென்று தாக்குதல் நடத்தியதாக புகார் அளிக்கப்பட்டது. கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட ஆலுவாவை சேர்ந்த ஐடி ஊழியர் அளித்த புகாரின் அடிப்படையில் லக்ஷ்மி மேனன் மற்றும் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட மிதுன், அனீஷ் மற்றும் சோனமோல் ஆகிய 3 பேர் ஏற்கனவே போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நடிகை லக்ஷ்மி மேனனின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது. தலைமறைவாக உள்ள லக்ஷ்மி மேனனை கைது செய்ய போலீசார் தீவிர வேட்டையில் இறங்கினர். இது குறித்து எர்ணாகுளம் வடக்கு போலீசார் கூறும்போது, நடிகை லக்ஷ்மி மேனன் மற்றும் 3 பேர் ஐடி ஊழியர் மற்றும் அவரது நண்பர்களை காரில் பின்தொடர்ந்து பாலத்தில் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அங்கு அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர்கள் ஐடி ஊழியரை வலுக்கட்டாயமாக தங்கள் காரில் இழுத்து கொண்டு வேகமாக ஏற்றினர். இதனை அடுத்து பரவூரில் உள்ள வெடிமாரா சந்திப்பில் இறக்கிவிடப்படும் வரை அவர்கள் ஐடி ஊழியரை காரில் வைத்து கடுமையாக தாக்கினர் என்று தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கில் போலீசாரின் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க முன்ஜாமீன் கேட்டு நடிகை லக்ஷ்மி மேனன் தரப்பில் கேரள உயர்நீதிமன்றத்தை நாடினர். இதை விசாரித்த கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி பெட்ரிகுரியன் தாமஸ் வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை லக்ஷ்மி மேனனை கைது செய்யக்கூடாது என்று இடைக்கால உத்தரவையும் பிறப்பித்திருந்தார்.